வணக்கம். பரங்கிப்பேட்டை ரிஷிகேஷ் பேசுகிறேன். நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், சாலை போக்குவரத்து விதிமீறுதல் குற்றம். அவன் வேகமாக போகிறது, ஹெல்மெட் இல்லாமல் போகிறது, 3 பேர் ட்ரிபிள்ஸ் போகிறது, செல்ஃபோன் பேசிட்டு போகிறது, காதில் செல்ஃபோனோட கனெக்ஷன் வச்சு பேசுகிறது, இந்த மாதிரி பல்வேறு தப்பான விஷயங்களை செய்வதெல்லாம் தடுக்கணும்னு சொன்னால், காவல்துறைக்கு ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கி தமிழ்நாடு அரசு நம்ம மத்திய அரசு கொடுக்கலாம். அது என்ன சட்டம்னா, அந்த மாதிரி போகிறவங்கள பிடித்து தோப்பு கரணம் போட வைத்தல், முட்டி போட வைத்தல், பப்ளிக் பொது வெளியில் முட்டி போட வைத்தல், தோப்பு கரணம் போட வைத்தல், வந்து 3 மணி நேரம் நிற்க வைத்தல், இப்படி போன்ற தண்டனைகளை கொடுப்பது பெரம்பால் அடிப்பது கையில் போன்ற தண்டனையெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றினா இந்த போக்குவரத்து விதிமீறல் குறையும். இந்த மாதிரி ஒரு சட்டத்துக்கு கொண்டு வரணும். இதை கொண்டு வந்தால் தான் போக்குவரத்தில் இன்றைக்கி எவ்வளோ விபத்து நடந்துகிட்டு இருக்குது பாருங்கள். இதை தடுக்கணுமா வேணாமா? அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோனை பறித்தல், அதை பறிச்சுட்டு விற்றுறது, அதுக்கான இது. இந்த மாதிரி ஒரு தடைக்கு மேலே இந்த செல்ஃபோனில் பேசிக்கிட்டு வாகன ஓட்டிகள் செயல்பட்டாங்கன்னா அவங்க செல்ஃபோனை பறித்து விற்பனை செய்தல், இது போன்ற செயலெல்லாம் கொண்டு காவல்துறைக்கு அதிகாரத்தை வழங்கி இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டை கொண்டு வந்தீங்கன்னா போக்குவரத்து விதிமீறலும் குறையும், விபத்தும் குறையும். இது ஒரு விபத்து தடுப்பு நடவடிக்கையாக இருக்கும். இதை நீங்கள் உடனே மத்திய அரசும் மாநில அரசும் இந்த சட்டத்தை கொண்டு வழி செய்யணும். நன்றி, வணக்கம்.